Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. சென்னை அடுத்த சிட்லம்பாக்கம் பகுதியில் காய்கறி கடையின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய ஹெல்மெட் கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைப்பில் உள்ளார். அப்துல் காதர், இந்த திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறை தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? மேலும் அந்த காய்கறி கடையின் உரிமையாளர் என்ன கூறுகிறார்? விவரங்கள் என்ன சொல்லுங்க. கிருஷ்ணவேணி தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஹெல்மெட் கொள்ளையர்களின் திருட்டு சம்பவமானது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தற்போது இந்த பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட தாளம்பூர் காவல் நிலையம் சித்தாலப்பாக்கத்தில் தான் இந்த கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. குறிப்பாக சித்தாலப்பாக்கத்தில் மெயின் ரோட்டில் சத்யா என்பவர் காய்கறி கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றவர் நேற்று நடந்த அந்த வியாபார பணத்தை அந்த கல்லாப்பெட்டியில் வைத்து சென்றுள்ளார். அப்போது இது குறித்து தகவல் அறிந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு மர்ம நபர்கள், அதாவது ஹெல்மெட் அணிந்து கொண்டு காய்கறி கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கல்லாப்பெட்டியில் இருந்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். தொடர்ச்சியாகவே இந்த தாம்பரம் மாநகர எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற ஹெல்மெட் கொள்ளையர்களின் அட்டகாசம் தற்போது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிட்லப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கடைகளிலும் இதுபோன்ற ஹெல்மெட் கொள்ளையர்கள் அத்துழையத்தில் ஈடுபட்டனர். அதே போல நேற்று முன்தினம் பீர்க்கங்கரணை காவல் நிலைக்குட்பட்ட காமராஜர் நெடுஞ்சாலையிலும் நடந்து சென்றுகின்ற ஒரு நபரிடம் மோட்டார் சைக்கிள் வந்த ஹெல்மெட் கொள்ளையர்கள் பர்ஸ் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். அதுபோல் சேலையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த ஹெல்மெட் கொள்ளையர்களின் அட்டகாசமானது நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த சம்பவமானது தாளம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சித்தாலப்பாக்கத்தில் நடந்துள்ளது. இது தொடர்பாக சத்யா என்பவர் தாளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக வியாபார சங்கத்தினரும் இது போன்ற ஹெல்மெட் கொள்ளையர்களின் அத்துழையத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.